பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துருவோம். இந்த மாதிரி செஞ்சோம்னா வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். பாருங்கள் அடுத்து நல்லா கழுவிட்டு பொடிசாக அரிஞ்சு வச்ச அவரைக்காயை சேர்த்துருவோம். நல்லா ஒரு 2 பரட்டை பரட்டி விட்டுருவோம். அப்புறம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் பாருங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து சாம்பார் பொடி பாருங்கள் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக விடுவோம். மூடி போட்டு அவரைக்காய் நல்லா வேகட்டும் சாஃப்டாக. அப்போ தான் அந்த உள்ளார உள்ள விதையெல்லாம் வேகும். இந்த மாதிரி அவரைக்காய் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பொடிசாக எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா கிண்டி விட்டு இடையில 2-3 தடவை கிண்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கும். மூடி போட்டுடலாம். பாருங்கள் இடையில 2-3 தடவை கிண்டுவோம். பாருங்கள் நல்லா தண்ணிலாம் இஞ்சி பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.